ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். நடிகர் அஜித்குமார் தாயார் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. உடல்நலக்குறைவால் அஜித்குமாரின் தாயார் நேற்று காலமானார். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அஜித்குமார் தாயார் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. உடல்நலக்குறைவால் அஜித்குமாரின் தாயார் நேற்று காலமானார். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு அஜித்குமார் தாயார் உடல் கொண்டு செல்லப்படுகின்றது. விவரங்களை சொல்லுங்க. பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் உடல் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அஜித்குமாரின் தாயார் உடல் இந்த பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அஜித்குமாரின் தாயார் வயது மூப்பு காரணமாக உடல்நல குறைவு காரணமாக நேற்று காலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித்குமாரின் இல்லத்தில் அஜித்குமார் தாயாரின் உடல் பிரிந்தது. அங்கு அவரது உடல் திரைப்பிரபலங்கள் மற்றும் உறவினர் அஞ்சலுக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு அஜித்குமார் தாயாரின் உடல் எடுத்து வரப்பட்டது. இங்கு அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவரது உடல் இந்த மின்மயானத்திலிருந்து தகனம் செய்யப்பட இருக்கிறது. நன்றி மகேந்திரன், தகவல்களுக்கு நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.